ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங். யுவராஜ் கிரவுண்ட் டாக்டர் பேசுகிறேன். ஸோ நான் கணபதி கோயம்புத்தூர்லேருந்து வரேன். ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா நான் எம்என்சியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு 15 வருஷமாக. ஸோ லாஸ்ட்டாக நான் வெளியே வந்த கம்பெனி டெல் கம்பெனி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 இயர்ஸாக வெஸ்டேஜ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னோடய 4th ஃபாரின் ட்ரிப்பு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்து புக்கட் போயிருந்தோம். ஒரு 12 பேர் போயிருந்தோம் நம்ம டீம்லேருந்து, சரவண் சார் டீமில். ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக போயிருந்தோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 மெம்பர்ஸ் நம்ம டீம்லேருந்து தாய்லாந்து ட்ரிப் அப்படிங்கிறது ஒரு செகண்ட் ட்ரிப். அது வந்து பார்த்திங்கன்னா பட்டாயா போயிருந்தோம். ரொம்ப ஒரு எக்ஸலண்டான ட்ரிப். நம்ம டீம் மெம்பர்ஸ் கூட கம்பெனி ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க தாய்லாந்து ட்ரிப். அதெல்லாம் அச்சீவ் பண்ணி வரப்போ ஒரு வேறு லெவல் எனர்ஜி கிடச்சிருந்தது. அடுத்து அதே ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒய்ஃப், ஓகேங்களா, ஒய்ஃபும் நானும் வந்து போயிருந்தோம். அது ஒரு மெமரபிள் ட்ரிப்பாக இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா துபாய், கத்தார், ஓகேங்களா, க்ரூஸில் போயிருந்தோம். ஸோ ரொம்ப சூப்பரானது. அது ஒரு 35 மெம்பர்ஸ் நம்ம டீம் மெம்பர்ஸ்லேருந்து போயிருந்தோம். ஸோ துபாய், கத்தார்லாம் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாடு இந்த மாதிரி வளர்ச்சி பெறணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கொடுத்தது. ஸோ நம்ம இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணும், ஃபோக்கஸாக இந்த பிஸ்னஸ் பண்ணணும். நம்ம ஒரு பொருளாதாரத்தில் முன்னேறணும் அப்படின்னா நம்ம நாட்டில் நம்ம ஒரு நபராக இருக்கணும். நம்ம மூலியமாகவும் நம்ம நாடு முன்னேறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல கற்றுக்கிட்டோம். அடுத்து 4th ட்ரிப் இப்போ நான் வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா ட்ரிப். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா க்ரூஸ் ஒரு 4 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இது நம்ம டீம்லேருந்து ஒரு 7 மெம்பர்ஸ் வந்துருந்தாங்க. சூப்பரான ட்ரிப் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய மேனேஜ்மெண்ட் கூட டிஸ்கஷன்ஸ் இருந்தது. பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் தெரிஞ்சுது. ஸோ பிஸ்னஸ் நம்ம எப்படி பண்ணணுன்ற லீடர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 2 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸ். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிஸ்டமேட்டிக்காக நம்ம எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், சிஸ்டம்ஸை எப்படி ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா பிரெயின் ஸ்டார்ம் டெக்னிக் மாதிரி ஒரு 17 மெம்பர்ஸ் லீடர்ஸ் கூட சேர்ந்து ஒரு யூஎம்சியும் கூட நம்ம பேசி எப்படி வந்து டிஸ்கஷன் பண்ணலாம், இன்னும் பிஸ்னஸ் எப்படி க்ரோ பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஐடியாஸ் வந்து கிடச்சிது. இது இந்த ஃபாரின் ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸ் க்ரோ பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் கிடச்சிது. அந்த லீடர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுறப்ப ஓவரால் இந்தியா ஃபுல்லாக வந்துருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியாஸ் இருந்தது. ஸோ கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா 2030 கூட ஒரு பயங்கரமான விஷனை வந்து இந்த இடத்துல எங்ககிட்ட மனசில் பதிவு வச்சுருந்தாங்க. அது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் தாட்டாக இருக்குது. ஸோ 2026 நம்ம கம்பெனி அடுத்த ஒரு மைல்கல்லை எடுத்து வைக்க போகுது இன்னொரு 4 மந்த்ஸில். ஸோ 2030 நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் அச்சீவ் பண்ணுறவங்க வர போகிறாங்க. ஸோ ஃபுல் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கௌதம் பலி சார் இருக்கட்டும், தீபக் சூட் சார், கணேஷ் சிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்களோட எண்ணங்கள் என்ன, உங்களோட தாட்ஸ் என்ன, எப்படி நம்ம பிஸ்னஸை க்ரோ பண்ணலாம், அதுக்கு என்ன ஐடியாஸ் இருக்கோ அதை வந்து நேரில் மீட் பண்ணுங்கள், பேசுங்க. கண்டிப்பாக உங்கள் ஐடியாஸ் எடுத்துக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி வைக்கிற ஒரு குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஒரு க்ரவுன் டைரக்டராச்சும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் 1 lakh க்ரவுன் டைரக்டர் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த லெவலில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. கம்பெனி நீங்கள் தான் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இங்கே எவ்வளோ பேர் லீடர்ஸ் இருக்கிறோம், அந்த லீடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பிஸ்னஸ் க்ரோ பண்ணுறீங்கன்னா அதுதான் இங்கே வந்து கம்பெனியும் க்ரோ ஆகும் அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருந்தாங்க. அப்போ என்னென்னா நம்மளோட விஷன், ட்ரீம்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ணுற மாதிரி நாங்கள் இவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக கொடுத்துட்ருக்குறோம். அந்த சிஸ்டத்தை ப்ராப்பராக கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் க்ரவுன் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பிரான்ஸ் இருப்பீங்க, சில்வர் இருப்பீங்க, கோல்டு இருப்பீங்க, 5, 8, 12 இருப்பீங்க. உங்களோட விஷனில் மட்டும் தெளிவாக இருங்க. என்னோடய அட்வைஸ் என்னென்னா உங்களோட ட்ரீம்ஸ், விஷனை வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. யாருக்காகவும் அதை விட்டு கொடுக்காதீங்க. உங்களோட கனவு வந்து இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த வருஷத்துலேயே 2வது க்ரூஸ் ட்ரிப். இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாத லைஃப் எனக்கு. நான் 15 வருஷமாக வந்து ஒர்க்குக்கு போய்ட்டு இருப்பேன். ஒரு ட்ரிப் போகிறோன்னா எவ்வளோ பிளான் பண்ணி பண்ணுவோம். ஆனால் அது நடக்குமா இல்லையோன்னு இருப்போம். சும்மா ஊட்டி கொடைக்கானல் பண்ணவே ரொம்ப பிளான் பண்ணுவோம், ஓகேங்களா. இப்போ ஃபாரின் ட்ரிப்லாம் நினச்சோன்னே ஒரு 20 டேஸ்க்குள்ளே 10 டேஸ்க்குள்ளே அரேஞ்ச் பண்ணி கம்பெனி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வாய்ப்புலாம் வெளியே எங்கேயாச்சும் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இங்கே வந்து பார்த்தா நிறைய பல லட்சாதிபதிகள், கோடீஸ்வரர்கள்லாம் இங்கே இந்த கப்பலில் வராங்க. அப்போ அதில் நானும் ஒருத்தராக இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே வாய்ப்பு தான் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறப்ப தோணும், நம்மளால் இதில் போக முடியுமா, செய்ய முடியுமா அப்படின்னு இருக்கும். கண்டிப்பாக போக முடியும். நானும் உங்களை மாதிரி ஒரு 5% இருந்து ஃபஸ்ட் மந்த் ஒரு 300 ரூபாயில் ஸ்டார்ட் ஆன என்னோடய இன்கம் இன்றைக்கி லேக்ஸில் வருது அப்படின்னா அது காரணம் வெஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் நம்ம டீமோட சப்போர்ட் சிஸ்டம்ஸ். ஸோ சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் டீமை எப்படி க்ரோ பண்ணலாம், எப்படி அட்டன் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணலாம், ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணி எப்படி பிஸ்னஸ் அதிகம் பண்ணலாம், இருக்கிற ட்ரைனிங்ஸ் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், கற்றுக்கிட்டே இருங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். தொடர் முயற்சி மட்டும்தான் இங்கே சக்ஸஸ் கொடுக்கும். கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட் போடுங்க. கன்சிஸ்டன்சி பயன்படுத்தி கன்சிஸ்டன்சி க்ரோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்களும் இந்த இடத்துக்கு வரலாம். இந்த இடம் உங்களுக்காக காலியாக இருக்குது. யாருனாலும் எந்த இடத்துக்கு வேணால் வரலாம் அப்படிங்கிறத மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் ஒரு க்ரவுன் அச்சீவ் பண்ணுறத ஒரு விஷயமாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை அச்சீவ் பண்ணிட்டு அடுத்தடுத்த லெவலில் ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் இன்கமும் க்ரோ பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஸோ அடுத்த ஒரு தாய்லாந்து ட்ரிப் வந்து பிப்ரவரி வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த ட்ரிப்லேயும் நானும் இருப்பேன். ஸோ நீங்களும் வாங்க, சேர்ந்து போகலாம். தேங்க்யூ. விஷ் யூ வெல்த்.